அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். பொதுவாக வெளியே பார்த்தால் எல்லா வீடுகளும் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சுவர்களுக்குள் எத்தனை கதைகள் அடங்கியிருக்கின்றன என்பது அந்த வீட்டில் வாழ்பவர்களுக்குத்தான் தெரியும். அப்படித்தான் இருந்தது பார்வதி குணசேகரன் குடும்பமும். மதிய நேரம் சமையலறையில் பாத்திரங்கள் ஒலித்து கொண்டிருந்தன. பார்வதி அவசரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் ஒரு வகையான பதட்டம் இருந்தது. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டார். கயல் கயல் என்று கத்தினார். அறைக்குள் இருந்த கயல் மெதுவாக வெளியே வந்தாள். என்னம்மா என்று கேட்டாள். நாளைக்கு உன்னை பெண் பார்க்க வர்றாங்க. எல்லாம் இன்னிக்கே ரெடியாக எடுத்து வச்சுக்கோ. நாளைக்கு நல்ல சேலையாக கட்டிக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கணும். ஏதாவது கேள்வி கேட்டா சரியா பதில் சொல்லணும், புரியுதா என்றார் பார்வதி. கயலின் முகம் உடனே மாறியது. அம்மா, என்னம்மா இது திடீர்னு? எனக்கு இன்னும் வேலை கூட கிடைக்கல. நான் வேலைக்கு போயிட்டு பிறகு என்று கயல் பேசி முடிக்கும் முன் பார்வதி கையில் இருந்த கரண்டியை பாத்திரத்தில் சத்தமாக போட்டார். வேலை வேலை வேலை. நீ வேலைக்கு போய் என்ன பெரிய சாதனை பண்ண போற? நல்ல வரன் வந்திருக்கு, அதை விட்டுட்டா மறுபடியும் கிடைக்குமா என்று கத்தினார். உடனே கயல், அம்மா, நான் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்தேன், நான் சம்பாதிக்கணும் என்றாள். யாருக்காக சம்பாதிக்க போற? கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவியே, அப்புறம் அந்த வீட்டுக்கு தான் உன் சம்பளம் போகும். நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாதான் எங்களுக்கும் நிம்மதி, உனக்கும் நிம்மதி என்றார் பார்வதி. கயல் கண்களில் நீர் நிரம்பியது. அவள் மெதுவாக அங்கிருந்து விலகி தன் அறைக்குள் சென்றாள். அப்பாவிடம் பேசி பார்க்கலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. மாலையில் குணசேகரன் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தார். கயல் உடனே அப்பாவிடம் சென்று, அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றாள். அவர் சிரித்தபடி, என்னம்மா இவ்வளவு சீரியஸா இருக்க என்றார். அப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், நான் வேலைக்கு போகணும் என்றாள். குணசேகரன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பார்வதியும் அருகில்தான் நின்று கொண்டிருந்தார். அம்மா சொல்றதும் சரிதான் கயல், நல்ல வரன் வந்திருக்கு. இப்போ நாம மறுத்துட்டோம்னா அப்புறம் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலைனா கஷ்டம் என்றார் குணசேகரன். அப்பா, நீங்க தான் எனக்கு எப்போதும் ஆதரவா இருப்பீங்க என்றாள் கயல். இப்போவும் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் கயல். ஆனா வாழ்க்கையில சில விஷயங்களை நேரத்துக்கு செஞ்சிடணும், அப்புறம் பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆகிடுமா. உனக்கு எப்போதும் அப்பா சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நீ அப்பாவை புரிந்து கொள்ளுவாய் என்று நினைக்கிறேன். நன்றாக யோசித்து முடிவெடு என்றார் குணசேகரன். அப்பாவின் வார்த்தைகள் கயலின் மனதை உடைத்தது. எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்று விட்டாள். அந்த இரவு கயல் தூங்கவில்லை. அவளின் நினைவுகள் சில வருடங்களுக்கு முன் திரும்பின. அன்று 10ஆம் வகுப்பு முடிவு நாள். வீட்டில் எல்லோரும் இருந்தார்கள். என்ன மார்க் என்று பார்வதி கேட்டார். கயல் மெதுவாக சொன்னாள், பாஸ் ஆயிட்டேம்மா. அது தெரியுது, மார்க் என்ன என்றார். கயல் தயங்கி தயங்கி மதிப்பெண்களை சொன்னாள். மதிப்பெண்களை கேட்டதும் பார்வதி முகம் சுளித்தார். இதுதான் உன் படிப்பு, இதை வெளியே சொல்லக்கூட முடியாது. உன் தம்பியை பாரு, அவன்தான் இந்த வீட்டுக்கு பெருமை என்றார். மேலும் நீ இப்படி எதிலும் ஆர்வம் இல்லாமல் இருப்பதற்கு உன் அப்பாதான் காரணம் என்று குணசேகரனையும் திட்டினார். எப்போதும் பார்வதி கயலை பெருமையாக பேசியதில்லை, அது கயலுக்கு தெரிந்ததுதான். ஆனால் அன்று ஏனோ அந்த வார்த்தைகள் கயலின் மனதை நொறுக்கியது. அந்த நாள் அவள் முடிவு செய்தாள், நான் யாரையும் விட குறைவில்லை, நான் நன்றாக படித்து காட்டுவேன் என்று மனதிற்குள் முடிவு செய்து கொண்டாள். அதன் பிறகு கயல் முற்றிலும் மாறிவிட்டாள். அவள் கையில் காலை எழுந்ததும் புத்தகம்தான் இருக்கும். இரவு தூங்கும் வரை புத்தகத்தோடு தான் இருப்பாள். மகளின் இந்த மாற்றத்தை பார்த்து ஒரு நாள் குணசேகரன் கேட்டார், என்னம்மா இவ்வளவு நேரம் படிக்கிற? அப்பா, நான் நல்லா படிக்கணும், நான் உங்களுக்கு பெருமை சேர்க்கணும் என்றாள். அவர் கண்களில் பெருமை தெரிந்தது. கயலின் உழைப்பு வீணாகவில்லை. அன்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள். அந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பில் கயல் முதல் மதிப்பெண்கள் பெற்றாள். கயல் ஒரு நிமிடம் நம்ப முடியாமல் நின்றாள். பிறகு கயலின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. குணசேகரன் கண்களிலும் கண்ணீர். பார்வதி அமைதியாக நின்றார். அவருக்குள் ஏதோ மாறத் தொடங்கியது. ஆனால் பார்வதி அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அந்த நாள் கயல் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். பார்வதியை பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த பார்வை கண்களாலேயே என்னாலும் படிக்க முடியும் என்று சொல்லுவது போல் இருந்தது.
அப்பா, நான் இன்ஜினியரிங் படிக்கணும் என்றாள் கயல். குணசேகரன் சிரித்தார். அப்போதும் பார்வதி, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய படிப்பெல்லாம், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சா போதாதா என்றார். மேலும் ஏதோ 12ஆம் வகுப்புல நல்லா படிச்சுட்டா அதை நம்பி நீங்க இன்ஜினியரிங் சேர்த்து விட்டா அங்க போய் நம்ம மானத்தை தான் வாங்குவா என்றார் பார்வதி. உடனே கயலுக்கு கோபம் வந்தது. எப்ப பாரு பொம்பளை பிள்ளை இதே பேச்சுதானா? நான் நல்லா படிச்சு வேலைக்கு போய் காட்டுவேன், நீங்க பேசினதெல்லாம் பொய்ன்னு நிரூபிப்பேன் என்று சவால் விடுவது போல் பேசினாள். உடனே குணசேகரன், நீ பேசாம இரு பார்வதி, நம்ம புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு, அது புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் உன்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேம்மா என்று சிரித்து கொண்டே சொன்னார். ஆனால் அந்த சிரிப்புக்குள் இருந்த சிரமத்தை கயல் கவனிக்கவில்லை. குணசேகரனின் கடன், செலவு, தியாகம் அனைத்தையும் கடந்து கயல் கல்லூரியில் சேர்ந்தாள். முதல் நாள் கல்லூரியில் அனைத்தும் புதிய முகங்கள். கயலின் மனதில் பயம் தொற்றிக்கொண்டது. நம்மால் முடியுமா என்று அவள் மனதில் கேள்வி எழுந்தது. ஆனால் உடனே அம்மாவின் மட்டம் தட்டிய பேச்சுகள் நினைவுக்கு வந்தது. நான் படிச்சே ஆகணும் என்று முடிவெடுத்தாள். கயல் முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். சில நேரம் தோல்வி, சில நேரம் வெற்றி. அனைத்தையும் கடந்து கயல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தாள். 2-3 இடங்களில் இன்டர்வியூவுக்கு சென்று வந்தாள். ஆனால் கயலுக்கு எதுவும் செட் ஆகவில்லை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் இன்டர்வியூவுக்கு சென்றிருந்தாள். அங்கே கயலை நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள சொன்னார்கள். மேலும் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்று சொல்லி இருந்தனர். நேர்முக தேர்வு எப்போது என்று மெயில் அனுப்புவோம் என்றும் சொன்னார்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மாதங்களில் வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தாள். இன்றைய நிமிடம் அந்த நினைவுகள் எல்லாம் முடிந்து கயல் கண்களை திறந்தாள். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனால் என்னால் ஒரு வேலைக்கு போக முடியாதா என்ற எண்ணம் கயலை மிகவும் வாட்டியது. அப்போது அவள் அப்பாவின் முகம் நினைவுக்கு வந்தது. உடனே அவள் பார்வதியிடம் சென்று, சரிம்மா, நான் சம்மதிக்கிறேன் என்றாள். மறுநாள் சிவா வீட்டிலிருந்து கயலை பெண் பார்க்க வந்தார்கள். சிவாவிற்கும் கயலை பிடித்திருந்தது. சிவா அமைதியான, புரிந்து கொள்ளும் மனிதன். சிவாவுக்கும் கயலுக்கும் திருமணம் எளிமையாக நடந்தது. கயல் புகுந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள். திருமணத்திற்கு பிறகு கயலின் வாழ்க்கை மெதுவாக புதிய பாதையில் சென்று கொண்டிருந்தது. புதிய வீடு, புதிய மனிதர்கள், புதிய பொறுப்புகள். ஆனால் அந்த மாற்றங்களுக்குள் அவளுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஆசை மட்டும் மாறவில்லை. நான் வேலைக்கு போய் என் வாழ்க்கையை நான் உருவாக்கணும் என்ற எண்ணம் அவள் மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. 1 மாதம் கடந்த பிறகு சிவாவிடம் தைரியமாக தன்னுடைய எண்ணத்தை சொன்னாள். சிவா, நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டாள். உடனே சிவா சிரித்து கொண்டே, இதில் என்ன இருக்கு, நீ நன்றாக படித்திருக்கிறாய், நீ படித்தது எதற்கு வீண் போக வேண்டும்? நீ வேலைக்கு போவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அம்மா அப்பாவிடம் ஒரு வார்த்தை கேட்டு முடிவெடுத்துக்கொள் என்றான். ஒரு நாள் மாலை நேரம் கயல் சமையலறையில் மாமியாருக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஒரு குழப்பம். கேட்கலாமா வேண்டாமா? சில நிமிடங்கள் தயங்கினாள். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெதுவாக கேட்டாள். அத்தை, ஒரு விஷயம் பேசணும் என்றாள். மாமியார் லக்ஷ்மி பாத்திரத்தை கழுவிக்கொண்டே, என்ன கயல் என்று கேட்டார். நான் வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் என்று தான் சொல்ல வந்ததை தயங்கி தயங்கி சொன்னாள். ஒரு நொடி அந்த சமையலறை அமைதியாகிவிட்டது. லக்ஷ்மி பாத்திரம் கழுவுவதை நிறுத்திவிட்டு அவளை நேராக பார்த்தார். பிறகு என்ன சொன்ன என்றார். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதனால ஏதாவது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அத்தை என்றாள். லக்ஷ்மி முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளும் சிரிப்பு இல்லை. அதெல்லாம் நல்லதுதான், ஆனா இப்போ வீட்டில் வேலை இருக்கே, நீ வேலைக்கு போயிட்டா அதையெல்லாம் யாரு பண்றது என்றார். அந்த நேரத்தில் சிவா உள்ளே வந்தான். அம்மா, கயல் வேலைக்கு போகட்டுமே, அவளுக்கும் ஆசைகள் இருக்கும்ல என்றான். நீயும் கயல் வேலைக்கு போகட்டும்னு தான் நினைக்கிறியா என்று கேட்டார். சிவா அமைதியாக, அம்மா, அவள் படித்தது வீணா போகக்கூடாது என்றான். லக்ஷ்மி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டார். சரி, உங்க விருப்பம், ஆனா வீட்டு பொறுப்பும் அவளோடது தான். கயல் உடனே, அத்தை, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றாள். அந்த நாளிலிருந்து கயலின் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமானது. கொஞ்ச நாட்களில் கயலுக்கு ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அவள் முதல் நாள் அலுவலகம் போகும்போது கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். வீட்டையும் பார்த்து கொண்டு,
வேலையையும் சரியாக செய்துவிட முடியுமா என்று தன்னையே ஒரு முறை கேட்டுக்கொண்டாள். சிவா பின்புறம் வந்து ஆல் த பெஸ்ட் மிஸ்ஸஸ் கயல் என்று சொல்லி சிரித்தான். அவளும் சிரித்தாள். அந்த சிரிப்பில் நம்பிக்கை இருந்தது. 1 மாதம் வேகமாக போய்கொண்டிருந்தது. கயல் அலுவலக வேலை, வீட்டு வேலை இரண்டையும் சமநிலைப்படுத்த முயன்றாள். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை அழகாக மாறிவிடும் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் திருமணம் என்பது ஒரு புதிய ஆரம்பம்தான். அந்த ஆரம்பத்தில் சந்தோஷமும் இருக்கும், அதே நேரத்தில் சோதனைகளும் இருக்கும். கயலின் வாழ்க்கையும் அதற்கு விதிவிலக்கில்லை. கயல் திருமணமான பிறகு வேலைக்கும் சென்று கொண்டிருந்தாள். வீட்டு பொறுப்பையும் கவனித்து கொண்டிருந்தாள். காலை 8 மணிக்குள் எல்லா வேலைகளையும் முடித்து அவசரமாக பஸ் பிடித்து ஆஃபீஸுக்கு போவது, மாலை திரும்பி வந்ததும் மீண்டும் சமையல், வீட்டு வேலை, இப்படி அவள் தினமும் ஓடிக்கொண்டே இருந்தாள். சில நாட்களில் கயல் மிகவும் சோர்ந்து போய்விட்டாள். ஆனாலும் வேலையை கைவிட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் ஒருபோதும் வரவில்லை. நான் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன், என்னால் இதை சமாளிக்க முடியும் என்று அவள் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டாள். ஆனால் எல்லாரும் அவளை புரிந்து கொள்ளவில்லை. குறிப்பாக அவளுடைய மாமியார் லக்ஷ்மி சில நேரங்களில் சொல்வது கயலுக்கு மன வருத்தமாக இருக்கும். வேலைக்கு போறது நல்லதுதான், ஆனா வீட்டையும் பார்த்துக்கணும், வெளியில் போய் சம்பாதிக்கிறதாலே எல்லாம் முடிச்சிடாது என்ற வார்த்தைகள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தன. கயல் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருப்பாள். பதில் சொல்ல நினைத்தாலும் குடும்பத்தில் அமைதி குலையக்கூடாது என்று நினைத்து அவள் பலமுறை தன்னை அடக்கி கொண்டாள். சிவா மட்டும் அவளுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருந்தான். ஒரு நாள் கயல் மிகவும் சோர்ந்து வந்து சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் களைப்பு தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த சிவா கையில் காஃபியுடன் மெதுவாக அவள் அருகில் வந்து, கயல், நீ ஒன்னா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாகிவிடும், இந்தா காஃபி குடி, இனிமேல் நானும் வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறேன் என்று சொன்னான். அந்த ஒரு வார்த்தை கயலுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்தது. நம் கணவராவது நம்மை புரிஞ்சுக்கிறாங்க என்ற உணர்வு அவளுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. அப்போதும் லக்ஷ்மி தடையாக இருந்தார். மகன் சிவா மருமகளுக்கு காஃபி போட்டு கொடுப்பதை பார்த்தவுடன் கொந்தளிக்க ஆரம்பித்தார் லக்ஷ்மி. ஏண்டா, பேசாம நீ வேணா வேலையை விட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கு பணிவிட செஞ்சு கொடுத்துக்கிட்டு வீட்டிலேயே இருந்துறேன் என்று நக்கலாக சொல்லிவிட்டு சிரித்தார். கயலுக்கு கோபம் வந்தது. அத்தை, ஒரு காஃபி போட்டு கொடுத்ததுக்கு ஏன் இப்படி பேசுறீங்க என்றாள். அப்புறம் வேற எப்படி பேசுவாங்க? வேலைக்கு போறேன்னு சொல்லும் போதே வீட்டு வேலையும் நீ தான் பார்க்கணும், அதனால வேலைக்கு போறதெல்லாம் சரி வராதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை என்று கோபமாக பேசிவிட்டு உள்ளே சென்றார். அன்று கயல் உடைந்து அழுதாள். என் அம்மா, மாமியார் இருவருமே தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணமே அவளுக்கு வலியை கொடுத்தது. அதற்கு பிறகு கயல் மாமியார் பேசுவதை காதில் வாங்கிக் கொள்வதில்லை. ஒரு நாள் அவள் கைபேசியில் ஒரு மெசேஜ், சேலரி கிரெடிட்டட். அவள் கண்கள் ஒளிர்ந்தன. என் முதல் சம்பளம். அவள் மெசேஜையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நிமிடத்தில் அவளுடைய மனதில் பல நினைவுகள் ஓடின. அப்பா கடன் வாங்கியது, அம்மா சொன்ன வார்த்தைகள், தான் எடுத்த சபதம் அனைத்தும் கண்முன்னே வந்து போயின. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அன்று இரவு சிவா ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். என்ன கயல், சொல்லு என்றான் சிவா. முதல் மாத சம்பளம் வந்துவிட்டது, நான் சம்பள பணத்தை எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும் என்றாள். சிவா சிரித்துக்கொண்டே, அது உன் உரிமை கயல், ஆனா அப்பா அம்மாவிடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடு என்றான். மறுநாள் கயல் மாமியாரிடம் சென்றாள். அத்தை, இந்த மாத சம்பளம் வந்துருச்சு, நான் என் அப்பா அம்மாவுக்கு சம்பள பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்றாள். மாமியார் முகம் உடனே மாறியது. என்ன கயல், கல்யாணம் ஆன பிறகும் பிறந்த வீட்டுக்கு பணம் கொடுக்கணுமா? என்ன இது புது பழக்கமா இருக்கு என்றார். அத்தை, என் படிப்புக்காக லோன் போட்டது, இன்னும் அதை கட்டி முடிக்கல, அதனால என்று இழுத்தாள். சரி சரி, பாதி பணத்தை மட்டும் கொடு, மிச்சத்தை சிவாவிடம் கொடு என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தையே கயலுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்பாவை தனியாக சந்தித்து பணத்தை கொடுத்தாள். ஆனால் குணசேகரன் வாங்க மறுத்தார். ஆனால் கயல் எப்படியோ பேசி குணசேகரனிடம் பணத்தை கொடுத்து கடனை அடைக்க சொன்னாள். ஆனால் இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொல்லக்கூடாது என்றும் சொல்லி வைத்தாள். காலம் மெதுவாக நகர்ந்தது. கயல் வேலைக்கு பழகி கொண்டாள். ஆரம்பத்தில் இருந்த பயம், தயக்கம் எல்லாம் மெல்ல மாறி
அவள் தன்னம்பிக்கையுடன் வேலை செய்ய ஆரம்பித்தாள். அவளுடைய உழைப்பை கவனித்த மேலாளர் அவளுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பித்தார். நீ நல்லா வேலை பண்ற கயல், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுனா நீ இன்னும் உயரம் போவ என்று பாராட்டினார். அந்த பாராட்டு கயலின் உள்ளத்தில் ஒரு புதிய தீயை ஏற்றியது. அதன் பிறகு கயல் இன்னும் அதிகமாக உழைக்க ஆரம்பித்தாள். இரவு நேரங்களில் கூட வேலை பார்த்தாள். புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டாள். தன்னுடைய திறமையை நிரூபிக்க அவள் எந்த வாய்ப்பையும் விடாமல் பயன்படுத்தி கொண்டாள். சில மாதங்களில் அவள் அலுவலகத்தில் அனைவராலும் மதிக்கப்படும் ஒருவராக மாறினாள். அதே நேரத்தில் வீட்டிலும் அவள் பொறுப்புகளை தவறாமல் செய்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் கயலுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அந்த செய்தியை கேட்டதும் அவள் சில நிமிடங்கள் பேச முடியாமல் நின்றாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பியது. உடனே அவள் சிவாவை அழைத்தாள். சிவா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு என்று சொல்லும்போது அவளுடைய குரல் நடுங்கியது. சிவா மகிழ்ச்சியுடன் கயலை கட்டி அணைத்து உற்சாகப்படுத்தினான். அன்று கயல் மாமியாருக்கு புதிய சேலை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாள். அதை பார்த்ததும் லக்ஷ்மியின் கண்கள் கலங்கியது. இந்த வீட்டில் நான் கேட்காமல் எனக்கு புடவை கிடைத்ததே இல்லை. புடவை என்ன, எந்த பொருளும் கேட்காமல் கிடைத்ததில்லை. ஆனால் இன்று என் மருமகள் எனக்காக சேலை என்று சொல்லும்போதே குரல் நடுங்கியது. ஒரு பெண் வேலைக்கு சென்றால் அவளால் நினைத்ததை வாங்க முடியும். அதை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. இனிமேல் நீ வேலைக்கு போகாதே என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி கயலிடம் மன்னிப்பு கேட்டார். அத்தை, நீங்கள் என்னை புரிந்து கொண்டதே போதும் என்றாள் கயல். அந்த நாள் கயல் இன்னொரு முக்கியமான முடிவெடுத்தாள். இந்த சந்தோஷத்தை நான் என் அப்பா அம்மாவுடன் பகிர்ந்து கொள்ளணும் என்று நினைத்தாள். பல நாட்களாக மனதில் வைத்திருந்த சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்ற உணர்வு அவளுக்குள் எழுந்தது. அடுத்த நாள் அவள் தன் பிறந்த வீட்டிற்கு சென்றாள். அந்த வீட்டின் வாசலில் நின்றவுடன் அவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்தது. அவள் மெதுவாக உள்ளே சென்றாள். குணசேகரன் அவளை பார்த்ததும் சந்தோஷமாக, வா கயல், எப்படி இருக்க என்று கேட்டார். பார்வதி சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்தார். கயல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். பிறகு பேச ஆரம்பித்தாள். அப்பா, அம்மா, எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு என்று அவள் சொன்னாள். குணசேகரனின் முகம் மலர்ந்தது. அட, ரொம்ப சந்தோஷம்மா என்றார். பார்வதி அந்த செய்தியை கேட்டதும் அவர் கண்களில் ஒரு பெருமை தெரிந்தது. அந்த நேரத்தில் கயல் மெதுவாக தன் அம்மாவை நோக்கி திரும்பினாள். அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லலாமா என்று கேட்டாள். பார்வதி அமைதியாக தலையசைத்தார். நீங்க ஒரு நாள் சொன்னீங்க, பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன பையன்னு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதே வார்த்தை தான் என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்துச்சு என்று கயல் மெதுவாக சொன்னாள். மேலும் என் படிப்புக்காக அப்பா கடன் வாங்கிட்டாங்கன்னு அப்பா கூட அடிக்கடி சண்டை போட்டது எனக்கு தெரியுமா. அந்த கடனை நானே அடைச்சிட்டேன். உடனே பார்வதி தன் கணவரை பார்த்தார். குணசேகரன் தலையை அசைத்தார். பார்வதிக்கு எல்லாம் புரிந்தது. அப்பா, இந்தாங்க, இந்த மாசம் என்னோட சம்பள பணம் என்று சொல்லி பணத்தை குணசேகரனிடம் கொடுத்தாள். அவர் வாங்க மறுத்தார். நீதான் கடனை அடைத்து விட்டாயே, இனிமேல் உன் தேவைக்கு வைத்துக்கொள் என்று சொன்னார். அப்பா, இது என் கடமை. என்னால் முடிந்தவரை இந்த வீட்டிற்காக நான் செலவழிப்பேன் என்று சொன்னாள். பார்வதியின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. கயல் தொடர்ந்து சொன்னாள். அம்மா, பெண்கள் பலவீனமில்லை. வாய்ப்பு கிடைத்தா அவர்கள் எந்த அளவுக்கும் உயர முடியும். நான் சாதித்தது பெரிய விஷயமில்லை. ஆனா நீங்க என்னை நம்பியிருந்தா இன்னும் சீக்கிரம் இதை அடைந்திருப்பேன். அந்த வார்த்தைகள் பார்வதியின் மனதை முழுவதும் உருக வைத்தது. பார்வதி அருகில் வந்து கயலின் கையை பிடித்தார். என்னை மன்னிச்சிடு கயல், நான் உன்னை புரிஞ்சுக்கல, இப்போதான் புரிகிறது என்று அவர் அழுதபடி சொன்னார். அந்த தருணத்தில் கயல் சிரித்தாள். அந்த சிரிப்பில் வெற்றி இருந்தது, நிறைவு இருந்தது, அமைதி இருந்தது. அந்த நாள் முதல் அந்த குடும்பத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டது. பார்வதி தனது மகளை பெருமையுடன் பேச ஆரம்பித்தார். என் பொண்ணு, அவதான் எங்க குடும்பத்துக்கு பெருமை என்று சொல்லுவது அவருக்கு ஒரு பெருமையாக இருந்தது. கயலின் வாழ்க்கை அதற்கு பிறகு இன்னும் உயரத்திற்கு சென்றது. வேலை, குடும்பம், கனவுகள் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி கொண்டு அவள் தனது பாதையை தானே உருவாக்கி கொண்டாள். ஒரு வார்த்தை ஒருவரை உடைக்கவும் முடியும், அதே ஒரு வார்த்தை ஒருவரை உருவாக்கவும் முடியும். கயலின் வாழ்க்கை அதற்கு ஒரு சான்று. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.